வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் கோடிசாமி பொன்முடிசாமிக்கு வணக்கம், கௌரவ திருப்பதி ரெட்டிக்கு வணக்கம், எல்லாம் வல்ல இறைவனுக்கும் வணக்கம். இன்று என்னுடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, கிழக்கு வாசல் வீடு வடக்கு வாசல் வீடு தான் ரொம்ப சிறப்பானது, மேற்கு வாசலும் தெற்கு வாசலும் பாதிப்பு உண்டு என்று சொல்கிறார்கள். அது அப்படி அல்ல. மேற்கு வாசல் வீடுக்கு கிழக்கு வாசல் கதவை வச்சு திசைக்கு கரெக்டாக இருந்தால் அந்த மேற்கு வாசல் வீட்டை போல கிழக்கு வாசல் வீடு பலனை கொடுக்காது. அதே போல் தெற்கு வாசல் வீடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு வடக்கு வாசல் கதவை நேர் வச்சிட்டோம்னா அது திசைக்கு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் சமீபத்தில் ஒரு வீட்டை போய் பார்த்தேன். சுமார் 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமான வீடு. வீட்டில் வாஸ்து குறை இல்லை. ஆனால் காம்பவுண்டில் கிழக்கு அக்னியை வளர்த்து விட்டாங்க. வீடு 70வது டிகிரியில் பார்க்குது. வீடு கிழக்க 70வது டிகிரியில் பார்க்குது. மதில் சுவத்தில் வடக்கு ஈசானியத்தை வளர்த்து அதில் கதவை வச்சுருக்காங்க. ஒரு வாஸ்து நிபுணர் தான் பண்ணியிருக்காரு. வடக்க கதவை வச்சா வரஸ்தானம் நல்லா இருக்குங்க, பணம் கொட்டுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. வடக்கு கேட்டு வச்சதுனால வாயு மூலை பார்க்குது. 20 டிகிரி வாயு மூலை பார்க்குது. வீடு கட்டினதுலேருந்தே மிகப்பெரிய வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, மில் ஓட்டிட்டு இருந்தாங்க. அந்த மில்லில் பார்ட்னர் எல்லாம் பிரிஞ்சு மிஷினரிஸ் எல்லாம் கழட்டி விற்றுட்டு இன்னைக்கு வாடகைக்குள்ளாண்டு போனால் பிரச்சனைகள் வருது. ஏன், என்ன காரணம்? அதனால மில்லுக்கு என்னை கூட்டிட்டு போறதுக்காக அவருடைய அண்ணன் அவர் அழைச்சிருந்தார். மில்லுக்கு போகையிலேயே சகனங்கள் சரியில்லாதனால திரும்பி வாங்க வீட்டை பார்க்கலான்ட்டு வீட்டை வந்து பார்த்தேன். வீடு வாஸ்துபடி இருக்கு, பிரம்மாண்டமான வீடு. சில குறைகள், அந்த குறைகள்னால நமக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு வந்துடாது. வீட்டில் எவ்வளோ பெரிய குறை இருந்தாலும் காம்பவுண்டுகள் சரியாக இருந்து அந்த இடத்துல வந்து தெய்வீகம் இருந்ததுன்னா உங்களை ஒன்றும் பண்ணாது. இது யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ நான் போய் உட்கார்ந்துட்டு இந்த வீட்டில் தெய்வ கடாட்சமே இல்லையே, முன்னோருடைய சாபமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஒவ்வொன்றா விளக்கி சொன்னார். இப்படி இன்னார் இப்படி செத்தாங்க, எல்லாருமே துர்மரணங்கள் தான், எதுவுமே இயற்கையான மரணங்கள் இல்லை. அதனால் என்ன ஆகு, நம்மளுடைய முன்னோர்கள் துர்மரணம் அடைஞ்சிட்டு இருந்தா அந்த ஆத்ம சாந்தி அடையாது. ஆத்ம சாந்தி இல்லைன்னா அவங்க நம்மகிட்ட தான் வருவாங்க. நம்ம வீட்டில் அவங்க இருந்தாங்கன்னா தெய்வங்கள் வெளியே போயிடும். தெய்வ கடாட்சம் இல்லைன்னா அவங்களால எந்த காரியமே சக்சஸ்ஃபுல்லாக செய்ய முடியாது. அதில் மதிலே மட்டும் கிழக்கு அக்னி நீட்டி விட்டாங்க. அப்போ ஆண்களுக்கு தொந்தரவு. வடக்கு ஈசானி நீட்டி வச்சாலும் வாயு மூலை பார்க்கறதுனால பெண்களுக்கு தொந்தரவு. அங்கே 2 பேர்த்துக்குமே தொந்தரவு இருக்கிறத சொன்னோன்னே ஏற்றுட்டாங்க. சரி, இதுக்கு வந்து என்ன விமோச்சனம் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் முதல் போய் உங்களுடைய முன்னோருடைய ஆத்மா அவங்கள சாந்தி பண்ணிட்டு வாங்க, ராமேஸ்வரம் போய் சாந்தி பண்ணிட்டு வாங்க. அடுத்து சாபங்கள் இருக்குது, அந்த சாபத்துக்கும் தனியாக ஒரு யாகம் இருக்குது, அதையும் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எந்த விதமான ஒரு மாற்றத்தும் இல்லை. ஆனால் போர்ட்டிகோவில் வந்து கிழக்கு ஈசானியத்தில் வந்து பூத்தொட்டிகள் நிறைய வச்சுட்டாங்க. அந்த பூத்தொட்டிகளே அவங்களுக்கு வந்து தடையாக மாறிடுது. பூத்தொட்டி தானுங்க, அது என்ன பண்ணி போடுறது? அதுதான் பெரிய பிரச்சனையே.
அந்த இடத்துக்கு அது வந்து சுமை. அப்புறம் வடக்கு பக்கத்தில் லான் போட்டிருக்காங்க. அது 6 அடி உயரமாக மற்ற தரைகளை விட 6 அடி உயரமாக போட்டிருக்காங்க. வரஸ்தானத்துக்கு அடுக்கு. இப்போ அவங்களுக்கு என்னாச்சு? ஓடிட்டு இருந்த தொழிற்சாலையை மிஷினரிஸ் எல்லாம் கழட்டி விற்றுட்டு அதை வாடகைக்கு விடலானாலும் விட முடியாமல், பெரிய மில் 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கு, வாடகைக்கு விட முடியாமல் குடும்ப செலவுக்கே கஷ்டப்படக்கூடிய நிலை. இப்போ அவர் ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு நான் சொன்னதை செஞ்சிட்டாரு. இப்போ சொல்கிறாரு, சார் பெண்டிங் வேலையெல்லாம் ஒவ்வொன்றும் முடிக்கிறதுக்கு அவங்களா கூப்பிட்றாங்க, நானாக நடந்துட்டு வந்து பெண்டிங் வேலையை முடிக்க முடியல, இப்போ அவங்களா கூப்பிட்டு முடிச்சு தர்றாங்க, எனக்கு அது போதும் சார், நான் பொழைச்சிக்கோ அப்படிங்கிறாரு. இப்போ இதில் என்ன மாற்றம் செஞ்சோம்? பூத்தொட்டியிலெல்லாம் எடுத்து மேக்க கொண்டு போய் வச்சோம், லானை வந்து கீழே இறக்க சொன்னோம், மதில் சுவர் அக்னி வளர்ந்து தான் கரெக்ட் பண்ண சொன்னோம். இந்த 3 தான். வேறு எந்த உள்ளுக்குள்ளே அதிகமாக செஞ்சதுன்னா செலவுகள் அதிகமாகும், அவங்க இருக்க நிலையில் செய்ய முடியாது. அது சின்ன குறை, ஒன்றும் பண்ணாது. அந்த மாதிரி குறையெல்லாம் நான் விட்டு போட்டு தான் நான் வந்து முதல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எழுந்து நிற்கிறத பார்ப்பேன். உன்னால் ஒன்றுமே செய்ய முடியலன்னா எழுந்து நிற்கிற மாதிரி பண்ணி கொடுப்பேன். அப்புறம் நல்லா வசதி வந்த பின்னாடி இது எல்லாம் செய்யுங்க, ஒன்றும் கவலை இல்லை. இப்போ அதனால் 100க்கு 50 பைசா கிடைக்கும், இப்போ ஒன்றுமே கிடைக்காம இருக்குது, 50வது கிடைக்குதுல்ல, அந்த 50 வச்சு ஒரு ரூபாய்க்கு அப்புறம் பார்க்கலாம், முதல்ல 50% பலன் கிடைச்சா போகுது அப்படிங்கிறதா என்னுடைய. அவங்க சொல்லிட்டு வர்றது ஒரே தடவை சொல்லிட்டு வந்துடல, அடுத்த தடவை ஏன் சொல்லணும் அப்படிங்கிறதுல இல்லை. ஏன்னா ஒரு மனிதன் அவங்களுடைய கஷ்டத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம நிறைய உதவி செய்ய வேண்டியது இருக்குது, நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போனால், சின்ன வீடு தான், ஒரு 5 சென்ட் இடத்துல தான் கட்டியிருக்காங்க, வடக்கு வாசல் வீடு, தெற்க காலி இடம் அதிகமாக இருக்குது காம்பவுண்டுக்குள்ள, வடக்க காலி இடம் குறைவு. பெண்களுக்கு உடல்நல கோளாறு இருக்குதுன்னு ஒத்துட்டாங்க. அடுத்து ஈசானியத்தில் மாடிப்படி, ஆண்களுக்கு பாதிப்பு ஒத்துட்டாங்க. காலுக்குள்ளே வந்து தென்மேற்கில் தெற்கு பார்த்த ஒரு கதவு, அது படிக்கட்டு போகிறக்கு, பூஜை ரூம் போகிறக்கு, சமையல் ரூம் போகிறக்கு, பெட்ரூம் போகிறக்கெல்லாம் வழி 3 வழி அங்கே வச்சு ஒரு நீண்ட தென்மேற்கு நீண்ட மாதிரி வழி வச்சுருக்காங்க. முன்கதவை வந்து ஈசானியத்தில் இருக்குது. அப்போ என்ன ஆச்சுன்னா கிராஸ் வழி, அப்போ 2 முக்கோணங்கள் பிரிக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது, யாரும் சொல்ல முடியாது, ஜோசியம் பார்த்தாலும் சரியாக இருக்காது அப்படின்னு அவங்க ஒத்துட்டாங்க. எந்த ஜோசியார்கிட்ட போனாலும் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, அருமையான நேரம்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பெண்களுக்குள்ள குறைகளையும் சொன்னேன், ஆண்களுக்குள்ள குறையும் சொன்னேன். ஆண்களுக்குள்ள குறையை வந்து சொன்னோன்னு அவங்க ஏற்றுட்டாங்க. பெண்களுக்கு அவங்க குறை சொல்லலை. 2வது நானாக சொன்னேன். அந்த பெண் உடம்புல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, தீய சக்திகள் அண்டி இருக்குது, அதுக்கு இந்த வழிமுறை செய்யன்னு சொன்னேன். டெய்லி அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி என்னால் முடியலைங்க, என்னால் அந்த பரிகாரமே செய்ய முடியலன்னு ஃபோன் பண்ணுது. அப்புறம் 11 நாளைக்கு கொடுத்து வந்த 11 நாள் ஃபோன் பண்ணி மனசார என்னால் செய்யவே முடியலைங்க, அதனால தான் 2 தடவை 3 தடவை நீங்கள் செய்ய சொல்கிறீங்க, எனக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அது வலிமையாக இருக்குது. அப்போ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கோடிசாமிகிட்ட நான் அனுப்பிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக கோடிசாமிகிட்ட போனால் அதுக்கு நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி கோடிசாமிகள் ஜீவசமாதி அடைஞ்சிருந்தாலும் அவர் உயிரோடு இருந்ததை விட இன்று அதிகமாக செஞ்சிட்ருக்கார், நல்ல ஒரு வளமையை செஞ்சிட்ருக்கார். அதாவது நெஞ்சு வலியினால் துடிச்சிட்டு இருந்த ஒருத்தரை குறைபாலத்துக்கு அனுப்பிச்சுட்டேன். 1 மணி நேரம் இருந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க, இல்லை தாத்தா அவங்களுக்கு அருளாசி கொடுக்கல, அங்கேயே உட்காந்து மறுபடியும் 3 தடவை சுற்றி வந்து 3 தடவை விழுந்து கும்பிட்டு எனக்கு பேசுங்கன்னு. அவங்க அதே மாதிரி
செஞ்சு தாத்தா கிட்ட வேண்டுறாங்க, எனக்கு கண்டிப்பாக இந்த நெஞ்சு வலியை கிளியர் பண்ணி கொடுத்தா ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. வேண்டின பின்னாடி என்னை போல் ஒரு வயசானவர் வந்து உங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்குறாரு. ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த திண்ணீர் எடுத்து வாயில் போட சொல்லு, எல்லாம் போயிருங்கிறாங்க. அவர் சொல்லிட்டு அந்தளவு போனோன்னா சமாதியிலிருந்தே விபூதி வந்துடுது. அந்த விபூதி போட்டோன்னு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒன்றுமே இல்லை, நெஞ்சு வலியே இல்லை. அதுக்கு முன்னால் சாயங்காலம் 6 மணி ஆனால் வீட்டில் வந்து உட்காந்து டிவி போட்டு பார்த்துட்டு மனைவி விட்டம் கூட அதிகமாக பேச மாட்டார். நெஞ்சு வலியோடு அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருப்பார். இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டு? எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. தாத்தாவுடைய அருளாசி தான் ட்ரீட்மெண்ட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தாத்தா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு. ஆனால் வரவாங்கினியான்னு கேட்டால் போனால் சாமி கும்பிட்டா வந்தம்பாங்க. அப்படி அல்ல. சாமி உடனே போனோன்னா வரம் கொடுத்துட மாட்டார். உன்னுடைய வேண்டுதலும், அவர் மேலே வச்சிருக்க பக்தியும், அவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் தெளிந்தாத்தான் அவர் வந்து ஆசீர்வாதமே பண்ணுவார். எல்லாத்துக்கும் பண்ண மாட்டார். சித்தர்கள் எல்லாத்துக்கும் ஏன்னா தோஷத்தோடு வருவாங்க, பூர்வீக சாபத்தோடு வருவாங்க. அப்போ சித்தர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டா அந்த சாபங்கள் பொய்யா போயிடு. அதனால் அவங்க பண்ண மாட்டாங்க. நம்ம வேண்டுனா அந்த சாபத்திலேருந்து என்னை விலக்கி கொடுன்னு கண்டிப்பாக வேண்டணும்னா மனமிறங்கி அந்த சாபத்துக்கு என்ன வழிமுறையோ அதை செய்ய வச்சு நம்மளை காப்பாற்றிடுவாங்க. கஷ்டப்படுறவங்க, நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், எதனால கஷ்டப்படுறோம்? எல்லாம் முன்ஜென்ம வினைகள் தான். அந்த முன்ஜென்ம வினைகள்னால தான் நம்ம வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்படுறோம். இதெல்லாம் வந்து ஆதாரத்தோடு என்னால் அதை நிரூபிக்க முடியும். ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும். அது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஆதாரத்தோட முன்ஜென்ம வினைகள் செய்பவர்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் கஷ்டங்கள் வரும் என்பதை உங்களுக்கு நான் வந்து அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். அந்த முன்ஜென்ம வினையை நீக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும். அதிர்ஷ்டங்கிறது என்ன? முன்னால் செஞ்ச யோகங்கள். போன ஜென்மத்தில் நல்ல விதமாக நடந்து வந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். போன ஜென்மத்தில் பாவங்கள் நிறைய செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக அதனுடைய துயரங்களை நீங்கள் அனுபவிச்சே ஆக வேண்டும், சாபங்களை அனுபவிச்சே ஆக வேண்டும். ஆகவே வாஸ்து மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து முழு பலன் கிடைக்காது. ஏதோ ஓரளவு கிடைக்கும். ஆனால் அந்த இடத்துல இருக்கிற சாபத்தையோ பாவத்தையோ அல்லது பழியையோ அல்லது தோஷத்தையோ நீங்கள் நீக்கவில்லை என்றால் வாஸ்து பேசாது. இதுக்கு பல உதாரணங்கள். இப்போ நான் முன்னால் எடுத்தோன்னே பெரிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த பூமி சாபம் வாங்கினதுனால தான் அவருக்கு வந்து அந்த மாதிரி அமைஞ்சுது. எல்லாமே அந்த இடத்துக்கு போன பின்னாடி 4 ஏக்கராவில் வீடு கட்டியிருக்காரு. என்ன பிரயோஜனம்? விரலுக்கு தகுந்த வீக்கம்பாங்க. அந்த அளவுக்கு செலவு பண்ணி ஆகணும். அந்த செலவுக்கே முடியலன்னு என்ன பண்ணுவீங்க? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 2வது, திருப்பூர்லேயே கொடி கட்டி பறந்த ஒரு, பேர் சொல்ல விரும்பல, ஒரு பெரிய தொழிலதிபர். அவர்கிட்ட வந்து அதாவது பனியினுடைய அவருடைய உத்தியோகம் நமக்கு சரி, இப்போ மத்திய அரசாங்க பொறுப்பில் இருக்கார், நியமிச்சிருக்காங்க. அவர் வந்து சின்ன மர்ச்சன்டைசர்கள்லாம் நான் வந்து தூக்கி விடணுங்க, அப்போ தான் தொழில் வளரும். நம்மளே பெரிய ஆளுகளாக இருந்தால் குத்துப்புள்ளியாக இருந்ததுன்னா தொழில் வளராது. அதனால் சின்ன ஆளுகள்லாம் கொஞ்சம் வளர்த்தி விடுன்னு சொன்னோன்னே மேஜையை தட்டி சின்னவனெல்லாம் முடிஞ்சாதானுங்க நம்ம வளர முடியும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அவருக்கு இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டார்.
அவ்வளோ லாஸ். ஏகப்பட்ட சொத்துகள், அந்த சொத்தெல்லாம் லாஸ். ஏகப்பட்ட மில்கள் எல்லாம் விற்கிறது, சீல் வைக்கிறது, பேங்கில் சீல் வச்சுது. இது ஏன் வருது? விநாச காலே விபரீத புத்தி. கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னேறோம்னா சின்னவங்களை அழிக்கணும்னு நினைச்சா தானே அழிகிறான். அந்த மாதிரி இதெல்லாம் சாபங்கள். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை. அமைதியோடும் நிம்மதியோடும் வாழ வேண்டுமென்றால் நீங்கள் கோடி வாஸ்தை அணுகித்தான் ஆக வேண்டும். கோடி வாஸ்திர சாஸ்திரத்தில் உங்களுக்கு வாஸ்துல என்ன குறை, உங்களால் செய்ய முடியுமா முடியாதா? செய்ய முடியவில்லை என்றால் முக்கியமாக செய்யக்கூடிய பகுதி எது? அதையை செஞ்சு கொஞ்சம் காலம் பொறுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதையும் செஞ்சுருவீங்க, நீங்களே செஞ்சுருவீங்க. அந்த மாதிரி உங்களை டெவலப் பண்ணி விடுறதான். பூமியில் சாபம் இருக்கா இல்லை தோஷம் இருக்கா, அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள்? கோயில் எல்லாம் கோயில் தான். நாங்கள்லாம் வந்து பூஜை பண்ண மாட்டோம், எல்லாம் கோயில் தான். கோயில் அனுப்பிச்சி விட்டு பரிகாரத்தை செய்து வந்து சொல்லுவாங்க, இங்கே வந்து பரிகார பூஜை பண்ணால் 30,000 கேட்குறேன், 40,000. எதுக்கு ஐயா 30,000 40,000? ராமேஸ்வரம் போங்க, 10,000 ரூபா செலவு. 10,000 செலவில் பூரா எல்லா பூசையும் பண்ணி கொடுத்துருவாங்க. முன்னோர்களை ஆத்ம சாந்தி பண்ணுறது, முன்னோர்கள் சாபம் இருந்து அதை விளக்குறது, வீட்டில் ஏதாவது தோஷம் இருந்து அதை விளக்குறது, உடல்நல கோளாறு இருந்தால் அதுக்கு தன்வந்திரி ஆகும். அடுத்து வந்து பூமியில் சாபம் வந்தால் ருத்ரம் சமகம், வீட்டில் ஒற்றுமை இல்லைன்னா ஐக்கியமத்தி ஆகும், கல்யாணம் ஆகலைன்னா சுயம்பிர ஆகும், குழந்தை இல்லைன்னா உத்தரகாமேஷ்டி ஆகும். இப்படி எல்லாத்தையும் 10,000 ரூபாயில் செஞ்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் ரெடின்னா கண்டிப்பாக அங்கே போனால் கண்டிப்பாக காரியம் நடக்கும். அதனால் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கிட்ட பலன் அடைஞ்சு போனவங்க கண்டிப்பாக அடுத்தவங்ககிட்ட சொல்லுங்கள். மற்றவங்களும் பலன் அடைஞ்சு நல்ல விதமாக வாழ வேணும். எல்லோரும் அமைதி பெற்று நிம்மதி பெற்று உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட மேன்மக்களாக வளர்ந்து கடைசியில் நீங்கள் குழந்தையாக மாறும் பொழுது, வயதான காலத்தில் எந்திரிக்க முடியாமல் குழந்தையாக மாறும் பொழுது அவர்கள் தாயும் தந்தையாக இருந்து காப்பாற்றக்கூடிய மருமகளை பெற்று மகளை பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கின்றேன். வணக்கம், வாழ்வளமுடன்.